நண்பர்களே, இன்னைக்கு நேபாளில் நடந்த ஒரு மிகப்பெரிய பேரழிவு உலகத்தையே அதிர்ச்சிக்குள்ளாக்கி இருக்கிறது. நேபாளில் திடீர் வெள்ளப்பெருக்கு, அதாவது தீபத் எல்லை பகுதியில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கால் நூற்றுக்கணக்கான மக்கள் காணாமல் போயிருக்காங்க. அதிலும் வெளிநாட்டு பயணிகள் அதிக அளவில் இருப்பதாக தகவல்கள் வந்திருக்கிறது. முதலில் வெளியான தகவலில் 384 பயணிகள் மிஸ்ஸிங் என்று சொல்லப்பட்டது. ஆனால் பின்னர் வெளியான அப்டேட்டட் தகவலில் நேபாளில் மட்டும் 403 பேர் காணாமல் போயிருக்காங்கன்னு, அவர்களில் 341 பேர் டூரிஸ்ட் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதனால் இந்த எண்ணிக்கை இன்னும் அதிகரிக்க வாய்ப்பு இருக்கிறது என்பதை அதிகாரிகள் எச்சரிக்கின்றனர். இந்த சம்பவம் நடந்து நேபாளில் ரஷிவா மாவட்டத்தில் தீபத் எல்லைக்கு அருகில் இந்த பகுதியில் போட் கோஷி ஆறு திடீர்னு மிகப்பெரிய வெள்ளப்பெருக்காக மாறி இருக்கிறது. வெள்ளம் வந்த வேகம் அப்படி இருந்திருக்கிறது. வீடுகள், வாகனங்கள், பாலங்கள், பெரிய பெரிய கட்டிடங்கள் எல்லாமே சேதமடைந்திருக்கிறது. நீங்கள் பார்க்கும் இந்த சிசிடிவி காட்சி தான் இப்போ சோசியல் மீடியாவில் வைரலாகி வருகிறது. காட்சிகளில் முதலில் மக்கள் தப்பிக்க ஓடுகிறார்கள். அதற்கு பிறகு சில நொடிகளிலேயே ஒரு மிகப்பெரிய சேறு, கல், தண்ணீர் கலந்த வெள்ளப்பெருக்கு அந்த பகுதியே தாக்குகிறது. அந்த வெள்ளத்தோட வேகத்துக்கு முன்னாடியே அங்க இருந்த கட்டிடங்கள் எல்லாமே ஒன்றுமில்லாமல் போகிறது. ஆனால் இங்குதான் இன்னொரு பெரிய கேள்வி வருகிறது. இவ்வளவு பெரிய வெள்ளம் திடீரென்று எப்படி உருவானது? தற்போது கிடைத்த சேட்டலைட் இமேஜின் மற்றும் ஆரம்பகட்ட ஆய்வின்படி நேபாள் டிபல் எல்லைக்கு அருகில் உள்ள மலைப்பகுதியில் மிகப்பெரிய ராக் மற்றும் ஐஸ் அவலஞ்ச் அல்லது லேண்ட்ஸ்லைட் ஏற்பட்டிருக்கலாம் என்று தெரிவிக்கப்படுகிறது. அந்த மண், பனி, பாறைகள் எல்லாம் கோலா ஆற்றில் விழுந்து ஆற்றின் நீரோட்டத்தை தடுத்திருக்கலாம். அதற்கு பிறகு அந்த பிளாக்கேஜ் உடைந்து தேங்கியிருந்த தண்ணீர் மற்றும் ஒரே நேரத்தில் கீழ்நோக்கி பாய்ந்திருக்கலாம். மேலும் அந்த நேரத்தில் சில நிமிடங்களுக்கு முன்பு, அதாவது 4.4 அளவிற்கு நிலநடுக்கம் பதிவாயிருக்கிறது. ஆனால் இந்த நிலநடுக்கம் நேரடியாக வெள்ளத்தை உருவாக்கும் என்று இதுவரைக்கும் யாரும் அதிகாரப்பூர்வமாக கன்ஃபர்மேஷன் கொடுக்கவில்லை. அதனால் இதை இப்போதைக்கு ஒரு பாசிபிள் ட்ரிகராக மட்டுமே பார்க்க வேண்டும். இந்த பேரழிவில் நேபாள் மட்டும் பாதிக்கப்படவில்லை. அங்கே ரோட், கம்யூனிகேஷன் மற்றும் பவர் கனெக்ஷன்களும் பாதிக்கப்பட்டிருக்கிறது. இன்னொரு அதிர்ச்சிகரமான விஷயம் தெரியுமா? காணாமல் போனவர்களில் இந்தியர்கள் அதிகமாக இருக்கிறார்கள். லேட்டஸ்ட் ரிப்போர்ட்டின்படி இந்தியாவை சேர்ந்தவர்கள் 133 பேர் மிஸ்ஸிங் லிஸ்டில் இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. அவர்கள் பலர் மவுண்ட் கைலாஷ் பில்கிரிமேஜ்காக அந்த பகுதியில் பயணம் செய்து கொண்டிருந்தவர்கள். அதனால் இந்தியாவில் இந்த சம்பவம் மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இந்திய பிரதமர் நரேந்திர மோடி நேபாள் பிரதமருடன் பேசி மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகளுக்கு தேவையான உதவிகளை வழங்க இந்தியா தயாராக இருப்பதாக தெரிவித்துள்ளார். இப்போ நேபாள் மற்றும் சீனா 2 நாடுகளில் மிகப்பெரிய அளவில் ரெஸ்கியூ ஆபரேஷன் நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் ரெஸ்கியூ ஆபரேஷனுக்கு வெதர் கண்டிஷன் மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கிறது. பல இடங்களில் ரோட் மற்றும் பிரிட்ஜ் அடித்து செல்லப்பட்டதால் ரெஸ்கியூ டீம் பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு செல்லவே கடினமாக இருக்கிறது. மேலும் ஆற்றின் அப்ஸ்ட்ரீம் பகுதியில் இன்னும் ஒரு பிளாக்கேஜ் இருப்பதாக, இன்னொரு ஃப்ளட் வருவதற்கான பாசிபிலிட்டி இருப்பதாகவும் அத்தாரிட்டிஸ் வார்னிங் கொடுத்திருக்காங்க. அதனால ஆற்றங்கரையில் இருக்கும் மக்கள் சேஃபான உயரமான பகுதிக்கு செல்லுமாறு எச்சரிக்கப்பட்டிருக்காங்க. இந்த சம்பவம் முழுமையான பாதிப்பு இன்னும் தெரியவில்லை. ஏனென்றால் சில பகுதிகளில் கம்யூனிகேஷன் துண்டிக்கப்பட்டிருக்கிறது. ரெஸ்கியூ டீம் அந்த இடங்களுக்கு சென்று ஒவ்வொரு பகுதியும் சர்ச் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். அதனால் இப்போ வெளியான மிஸ்ஸிங் நம்பர்ஸ் மற்றும் டெத் லிஸ்ட் இன்னும் மாறிக்கொண்டே இருக்கும் என்று சொல்கிறார்கள். நண்பர்களே, நேபாளில் இதே போட் கோஷி பகுதியில் கடந்த ஆண்டு மிகப்பெரிய வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. அப்போ கூட பாலங்கள் மற்றும் முக்கியமான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்கள் சேதமடைந்திருந்தன. இப்போ மீண்டும் அதே பகுதியில் இவ்வளவு பெரிய பேரழிவு ஏற்பட்டிருக்கு. இமாலயா ரீஜன்ல இருக்கும் இயற்கை பேரழிவு ஆபத்தை மீண்டும் உலகத்தின் கவனத்திற்கு கொண்டு வந்திருக்கிறது. இப்போதைக்கு முக்கியமான விஷயம் ஒன்று மட்டும்தான். காணாமல் போன நூற்றுக்கணக்கான மக்கள் பாதுகாப்பாக மீட்கப்பட வேண்டும். ரெஸ்கியூ ஆபரேஷன் தொடர்ந்து நடைபெற்று கொண்டே இருக்கிறது. இந்த சம்பவத்தில் மேலும் என்ன அப்டேட்ஸ் வருகிறது என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். இந்த செய்தி உங்களுக்கு முக்கியமானதாக இருந்தால் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன மிஸ்டியான விஷயங்கள்லாம் உடனுக்குடன் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.